லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனல்ல கதை கேட்க வந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கும் நான் ஆர்ஜே ரதி. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற ஆடியோ நாவல்ஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எழுத்தாளர் லதா பைஜு அவர்களின் பிரம்மனின் தூரிகை. அத்தியாயம் 10. என்னை இப்பவும் நீ மறக்கலையா என்ற பிரம்மாவின் கேள்விக்கு புன்னகைத்தாள் ஓவியா. எப்படி மறக்க முடியும் தேவ்? மனம் மறத்து வாழ்க்கை வெறுத்து தனிமையில தவிச்சு நின்ன எனக்கு உயிர் கொடுத்தது உங்க வார்த்தைகளும் நம்பிக்கையும் தான். அந்த சின்ன வயசுல நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் இப்பவும் என் காதுல கேட்டுட்டே இருக்கு. என் வாழ்க்கையில நான் எதை செஞ்சாலும் என் தேவ் கிட்ட சொல்லாம செஞ்சதே இல்ல. நேர்ல பழகலனாலும் நானும் தேவும் நல்ல நண்பர்கள் தெரியுமா? சொல்லி சிரித்தவளை திகைப்புடன் நோக்கினான் பிரம்மா. நிஜமாவே எனக்கு சர்ப்ரைஸா இருக்காமோ? அந்த பயணத்தை சந்திப்பா அன்னைக்கே மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன். என்னை இவ்வளவு மதிச்சு தினமும் நினைக்கிற ஒருவனா இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. மறக்கக்கூடிய சந்திப்பா அது. இப்பவும் என் பக்கத்துல உட்காந்து நீங்க சொல்ற போல இருக்கு. உங்க வார்த்தைகள் தான் நாட்டியத்தை என் பாதையா தேர்ந்தெடுக்க வச்சது. தம்பி, அது மட்டும் இல்ல, ஓவியம்னா இவளுக்கு உசுறு. அதுக்கு அடிப்படை கூட நீங்க வரைஞ்சு கொடுத்த ஓவியம்தான். நீங்க என்ன தெரியாம இவ்வளவு நாளா உங்க ஓவியம் எல்லாத்தையும் ஆல்பம் பண்ணி வச்சிருக்கா பாருங்க. சிவனேசன் நடுவில் என்ட்ரி கொடுத்தார். அம்மு, அதெல்லாம் எடுத்து காட்டுமா, தம்பி சந்தோஷப்படும் என்றவர். இருந்தாலும் உங்க உயரம் நாங்க நினைச்சு கூட பார்க்கல தம்பி. சின்ன வயசுலயே அவ்வளவு திறமையா ஓவியம் வரைஞ்ச நீங்க இப்ப எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோன்னு யோசிப்போம். பிரம்மாவோட ஓவியத்தை பார்க்கும் போதெல்லாம் தேவ் பேர்ல எதுவும் ஓவியம் வருதான்னு பாப்போம். எங்க நினைவுல தேவ் வராம இருந்ததே இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அங்கிள். அன்னைக்கு ரயில்ல பார்த்த பிறகு எத்தனையோ நாள் நீங்க என்ன பார்க்க ஸ்டேஷனுக்கு வருவீங்களோன்னு நினைச்சிருக்கேன் தம்பி. அதென்னவோ உங்களை பார்த்தத ரயில் ஸ்நேகம்னு ஒதுக்க முடியல. அன்னைக்கு நான் இருந்த நிலைமை அப்படி அங்கிள். அடுத்த நாளே ஒரு குழந்தைகள் பத்திரிகையில ஆர்டிஸ்டா ஜாயின் பண்ணிட்டேன். ஆனா அவங்க என்ன பெங்களூர் அனுப்பிட்டாங்க. அங்க ஒரு வருஷம் இருந்த பிறகுதான் மறுபடி சென்னைக்கு வந்தேன். ஆனா எதையும் மறக்கல. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இதோ வந்துடுறேன். தம்பிக்கு மசால் தோசை பிடிக்குமா? அச்சோ அங்கிள், நீங்க எது செஞ்சாலும் ஓகே. தனியா சிரமப்பட வேணாம், நானும் ஹெல்ப் பண்ணட்டுமா என்றவனை நோக்கி சிரித்தார். சமையல்னு வந்துட்டா அம்முவை கூட அதுல கூட்டு சேர்த்துக்க மாட்டேன். இவளை சேர்த்தா கண்டிப்பா அது சொதப்பலாகிடும். சிரித்தவரை முறைத்தாள் ஓவியா. என்ன கிண்டல் பண்ணலனா இவருக்கு முடியாதே. இவர் பெரிய நல சக்கரவர்த்தி பாரு. நீ ஒத்துக்கலனாலும் சமையல்ல நான் ஒரு நலன்னு தம்பி வாயாலே இன்னைக்கு சொல்ல வைக்கிறேன் பாரு என்றவர் உற்சாகமாய் அடுக்கலைக்கு சென்றார். தேவ், அப்பா சூப்பரா சமைப்பாரு. இந்த வீட்லே அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் சமையலறை தான். எல்லாருக்கும் தனிமையில இருந்து விடுதலை பெற இப்படி ஒரு விஷயம் தேவையாதான் இருக்கு என்றாள் ஓவியா. உண்மைதான் அம்மு. திறமைய புரிஞ்சுக்காத வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புன என் தனிமையை என் ஓவியங்கள் தான் போக்குச்சு. அவனை யோசனையுடன் பார்த்தவள். தேவ், அன்னைக்கு எங்களை பத்தி மட்டும்தான் பேசணும். உங்க ஃபேமிலி பத்தி நீங்க எதுவுமே சொல்லல. அவங்க எங்க இருக்காங்க? அது ஒரு கதை, இன்னொரு நாள் சொல்றேன். சரி வாங்க, உங்களுக்கு சில ஆல்பம்லாம் காட்டுறேன் என்றவள் தனது அறைக்கு அழைத்து சென்றாள். என்னவோ அவனிடம் விலகி நிற்கவே தோணாமல் மிகவும் நெருக்கமான ஒருவனாகவே மனதில் காண முடிந்தது. இங்க பாத்தியா தேவ், இவன் தான் என் ஃப்ரெண்டு. 3 பேரும் இருக்கும் அவன் வரைந்த ஓவியத்தை காட்டினாள். ஒரு செல்ஃபில் அடுக்கி வைத்திருந்த ஆல்பத்தை எடுத்து காட்டியவள். இது எல்லாமே உங்க ஓவியம்தான். நீங்க தான் தேவ்னு தெரியாமலே சேர்த்து வச்ச பொக்கிஷங்கள். 10-15 ஆல்பங்கள் இருக்க ஒன்றை எடுத்து புரட்டி கொண்டே கேட்டான் பிரம்மா. உனக்கு ஓவியம்னா அவ்வளோ பிடிக்குமா? உங்க ஓவியம்தான் என்ன உயிர்க்க வச்சது. உங்க பேரு எந்த ஓவியத்திலையும் வந்திருக்கான்னு எல்லா பத்திரிக்கையும் வாங்கி தேடி பார்ப்பேன். ஆனா அதுல எல்லாம் இருந்த ஓவியங்கள் மனசுக்கு மிகவும் நெருக்கமா உணர வச்சது. அதனால அதை சேகரிச்சு வச்சேன். என்ன முதலா அதிசயிக்க வச்சது தேவ்னா, 2வது முறையா பிரமிக்க வச்சது பிரம்மா. என்ன ஒரு உணர்வோட்டம்! இந்த ஒவ்வொரு ஓவியத்திலையும் நான் என்னையே உணர்வேன். ஒரு ஆல்பத்தை நெஞ்சோடு அணைத்து கொண்டு கண்களில் சந்தோஷம் என்ன கூறியவளை திகைப்புடன் நோக்கினான் பிரம்மா. இவதான் என் மனசுக்குள்ள இருந்து என் தூரிகையில எல்லாம் தன் முகத்தை காட்டியிருக்கான்னு புரியாமலே இவ்வளவு நாள் இருந்திருக்கேனே. மனதில் யோசித்தவன் அவளையே ஆர்வத்துடன் பார்த்தான். என்ன தேவ் அப்படி பாக்குறீங்க? நடக்கிற எதையும் நம்ப முடியல தானே? எனக்கும் கனவு மாதிரி இருக்கு. உண்மைதான் அம்மு, உன்கிட்ட கூட எவ்வளவு மாற்றம். என்கிட்ட பெருசா எந்த மாற்றமும் இல்லையே. அன்னைக்கு பொம்மை மாதிரி இருந்த, இன்னைக்கு ஓவியம் மாதிரி வளர்ந்து நிக்கிற என்றவனின் பார்வை அவள் மீது ரசனையுடன் படிய திகைப்புடன் நோக்கினாள். தேவ், என்ன சொல்றீங்க? நீ நல்லா வளர்ந்துட்டான்னு சொன்னேன். ஓ, அவ்வளோதானா?
வேற என்ன நினைச்ச? அவளையே குறுகுருவென்று பார்த்து அவன் கேட்க சட்டென்று பதில் சொல்ல முடியாமல் பார்வையை தவிர்க்க முயன்றாள் ஓவியா. அதற்குள் நல்ல வேலையாய் சிவனேசன் இருவரையும் சாப்பிட அழைத்து குரல் கொடுத்தார். அம்மு, டின்னர் ரெடி, தம்பியை சாப்பிட அழைச்சிட்டு வாமா. தோ வர்றோம்பா என்றவள் வாங்க தேவ் என்று முன்னில் நடக்க அவளை பின்னிலிருந்து ரசனையுடன் பார்த்து கொண்டே தொடர்ந்தான் பிரம்மா. என் ஓவியத்துல இருக்க அழகோட ரகசியத்தை இப்ப உணர்றேன் என அவனது மனது கும்மாளமிட்டது. அதற்கு பிறகு சாப்பிட அமர்ந்தவனுக்கு சூடாய் மசால் தோசையை சிவனேசன் தட்டில் வைத்து தேங்காய் சட்னி புதினா சட்னியுடன் பரிமாறினார். ஒரு வாய் சாப்பிட்டவன், உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருக்கு அங்கிள். நலனோட சமையல நான் ருசிச்சதில்ல, ருசிச்சாலும் இதுக்கு இணையா வருமான்னு எனக்கு தெரியாது. மனதார சொன்னவனை சந்தோஷமும் பெருமையுமாய் நோக்கினார் சிவனேசன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வாங்க தம்பி, விதவிதமா சமைச்சு கொடுத்து அசத்திடுறேன். இந்த அன்புக்காகவே நிச்சயம் வருவேன் அங்கிள். அவன் சொல்ல தந்தையை சந்தோஷத்துடன் பார்த்தாள் மகள். என்ன அம்மோ, பிரம்மவாக்கு பொய்க்காதுன்னு இப்ப நம்புறியா? ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் டேஸ்டா செஞ்சு தப்பிச்சிட்டீங்க, ரொம்ப தான் அலட்டிக்காதீங்க. ஏன் அம்மா அப்படி சொல்ற? நிஜமாவே நல்லா இருக்கு. அவ சும்மா என்ன சீண்டிட்டு இருக்கா தம்பி, அவளுக்கு ஒரு காஃபி கூட போட தெரியாதுன்னு என் மேல பொறாம சொன்னவரை முறைத்து கொண்டே தட்டுடன் அமர்ந்தவள், பசிக்குதுப்பா என்றாள் சின்னங்களுடன். தோ அடுத்தது உனக்கு தாண்டா அம்மோ என்றவர் இருவருக்குமாய் மாறி மாறி தோசை ஊத்தி கொடுத்தார். தந்தை மகளின் கிண்டல் கேலியை ரசித்து கொண்டே திருப்தியாய் சாப்பிட்டு முடித்தான் பிரம்மா. அந்த அழகான வீட்டில் அவர்களின் புரிதலான நேசம் நிறைந்திருப்பதை சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருந்தான். நான் கிளம்பட்டுமா அங்கிள்? டைம் ஆச்சு. அவன் சொல்லவும் ஓவியாவின் முகம் சட்டென்று வாடி அடுத்த நிமிடமே மீண்டும் புன்னகையை தத்தெடுத்து கொண்டதை உணர்ந்தவனுக்கு என்னவென்று புரியாத ஒரு சந்தோஷம் மனதை நிறைத்து கொண்டது. டைம் கிடைக்கும் போது வீட்டுக்கு வாங்க தேவ் இன்முகத்துடன் சொன்னவளை நோக்கி தலையாட்டினான். நீங்களும் ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வாங்க என்றவன் அரை மனதுடனே வண்டியை கிளப்பினான். கலைவாணர் கலையரங்கம் மாலை 5 மணியை நெருங்கி கொண்டிருக்க போட்டி தொடங்குவதற்கான தயாரெடுப்பில் இருந்தது. நாட்டியமாடும் மாணவிகள் பளிச் மேக்கப்பிலும் உடையிலும் தனித்து தெரிந்தனர். அவர்கள் கழுத்தில் தொங்கிய டாக் எந்த பள்ளியை சார்ந்தவர்கள் என காட்டியது. ஓவியாவின் மாணவிகள் 5வது பாடலுக்கு ஆட இருந்ததால் அவர்களுக்கான உடை ஒப்பனைகளை முடித்து எல்லாம் சரிபார்த்து விட்டு வந்த ஓவியாவின் பார்வை பார்வையாளர் வரிசையில் பிரம்மாவை தேடியது. அவனை காணாமல் ஏமாற்றத்துடன் நின்றவளின் பார்வை உள்ளே வந்து கொண்டிருந்தவனை கண்டதும் மலர்ந்தது. சில ரசிகர்கள் பிரம்மாவை கண்டு வாசலிலேயே ஆட்டோகிராஃப் வாங்கி கொண்டிருக்க அவர்களை அனுப்பிவிட்டு உள்ளே வந்தவன் தன்னை கண்டு புன்னகையுடன் நின்ற ஓவியாவை கண்டதும் புன்னகைத்து தலையாட்டிவிட்டு அமைதியாய் 2வது வரிசையில் உள்ள இருக்கையில் அமர்ந்தான். அவளை நோக்கி கட்டை விரலை உயர்த்தி காண்பிக்க சந்தோஷத்துடன் நகர்ந்தாள் ஓவியா. வேகமாய் வந்த ராகவ், உங்க ஓவியத்துக்கிட்ட பேசலாம்னு வந்தா அதுக்குள்ள போயிருச்சே எனவும், நீ எதுக்குமே நான் அவகிட்ட பேசணும்? இல்ல, சும்மா அவங்கள பத்தி நல்ல விதமா 4 வார்த்தை சொல்லலாமேன்னு பார்த்தேன். அவளுக்கு தெரிய வேண்டியதா நானே சொல்லிக்கிறேன். நோ தேங்க்ஸ். போங்க தெய்வமே, லவ்வர்ஸ் டே அன்னைக்கு ஒரு சமூக சேவை பண்ண நினைச்சா விட மாட்டீங்களே. நீ ஆத்தன வரைக்கும் போதும் அமைதியா போய் உட்காரு. ஏன் தெய்வமே, முன்வரிசையில போய் உட்காரலாம்ல, நம்ம விஐபி டிக்கெட் தானே வாங்கியிருக்கோம். முன்னாடி ஜட்ஜஸ் தான் உட்காருவாங்க, நமக்கு இதுதான் வசதி. சரியாய் 5 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்குவதற்கான அறிவிப்பு வந்தது. மேடையில் தோன்றிய தொகுப்பாளர் அனைவரையும் வரவேற்று பரதநாட்டிய கலை தொடர்பான அறிமுக உரையையும் 15 வயதுக்கு கீழே உள்ள மாணவிகள் கலந்து கொள்ளும் அந்த நாட்டிய போட்டி பற்றிய பொதுவான விஷயங்களையும் கூறிவிட்டு எந்த பள்ளிகள் அதில் கலந்து கொள்கின்றன என்ற அறிவிப்பையும் கூறினார். மண்டபத்தின் விளக்குகள் மெதுவாக தங்கள் ஒளிக்கதிர்களை குறைத்து கொள்ள மேடையின் முன்புறம் மூடியிருந்த வெல்வெட் திரை மெல்ல மேலெழுந்து அரங்கினை காட்டியது. மேடையிலிருந்து ஒளி பரவ இடப்புறம் நடராஜர் சிலை அலங்கரிக்கப்பட்டு வீற்றிருந்தது. அதற்கு கீழே வாத்திய கலைஞர்கள் மிருதங்கம், வயலின், கடம், வீணை, புல்லாங்குழல் இவற்றுடன் வரிசையாய் அமர்ந்திருந்தனர். மைக்கின் முன் அமர்ந்திருந்த பாடகி தொண்டையை கனைத்து கொண்டு பாட தயாராக 5 மாணவிகள் மேடையில் பிரசன்னமாயினர். மேடையை வணங்கிவிட்டு நடனத்தை தொடங்கினர். தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை என்ற பாடலை பாடத் தொடங்கினார். அவரது கணீர் குரலில் ஒலித்த ராகத்துக்கு ஏற்றாற்போல் தாளமும் அரங்கை அதிர வைக்க அழகாய் அபிநயம் பிடித்து கண்ணனை கண் முன்னே காட்டத் தொடங்கினர். சிறப்பாகவே முதல் நாட்டியம் முடிய கைத்தட்டல் அரங்கை நிறைத்தது. பிரம்மாவும் ஆர்வத்துடன் பார்த்திருந்தான்.
சார் டான்ஸ் சூப்பரா இருந்துச்சுல, ரொம்ப அழகா ஆடினாங்க. ராகவ் சொல்ல என்று தலையாட்டினான். கண்ணாடிய போட்டுட்டு பார்த்தா எப்படி, கலட்டிட்டு பாருங்க தெய்வமே. இதுல தெரிஞ்சா போதும். அடுத்தடுத்து ஒவ்வொரு பள்ளியும் நடனமாட அடுத்து ஓவிய நாட்டிய பள்ளி என அறிவிப்பு வந்தது. தெய்வமே, அடுத்து நம்ம ஓவியத்தோட ஸ்கூல் என்று பிரம்மாவிடம் சொல்ல அவன் தலை சாய்த்திருந்தான். என்ன இவரு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு, ஒருவேளை தூங்கிட்டாரோ என யோசித்தவன், சார் அங்க சைட்ல பாருங்க, ஓவியா மேடம் உங்களையே பாக்குறாங்க என்றான் காதருகில். சட்டென்று தலையை குலுக்கி கொண்டவன், என்ன யாரு என்றான் உளறிக்கொண்டே. விளங்கிடும், நல்ல தூக்கமாக்கும். இதுக்குதான் கண்ணாடியை கலட்ட மாட்டேன்னு சொன்னீங்களா? பகல்ல ஃப்ரீயா இருந்துட்டு நைட்லாம் கண்ணு முழிச்சு வரைஞ்சா இப்படிதான் இருக்கும். விடுமேன், இதமா ஏசி பாட்டு சத்தம்னு கொஞ்சம் கண்ண சந்துட்டேன், அதுக்கு போய் என்றவன் நிமிர்ந்து அமர்ந்தான். உங்க ஓவியம் டான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க என்றான். அவங்க டான்ஸ் முடிஞ்சா என்றான் பதட்டமாக. அதுக்குள்ளதான் நான் எழுப்பி விட்டேனே, இப்பதான் வர்றாங்க பாருங்க, தோ உங்க ஓவியம் சைட்ல இருந்து உங்களே எட்டி பாக்குது பாருங்க என்றதும் திரும்பி பார்க்க நிஜமாலுமே ஓவியா இவனை பார்த்திருந்தாள். அவளுக்கு ஒரு சிரிப்பை கடத்திவிட்டு நாட்டியத்தை கவனிக்க தொடங்கினான். 4 மாணவிகள் பத்மாவின் குரலில் வழிந்த நகுமோ என்ற பாடலுக்கு அழகாய் அபிநயம் பிடித்து கொண்டிருந்தனர். அழகாய் பாவத்துடன் வெளிவந்த நாட்டியத்துக்கு ஆடல் முடிந்ததும் அரங்கம் முழுதும் கரகோஷம் நிறைந்தது. பிரம்மா உண்மையான நிறைவுடன் ஓவியாவை பார்த்து கட்டை விரல் உயர்த்தினான். மேலும் சில நாட்டியம் முடிந்ததும் ஓவியாவின் எண்ணுக்கு ஒரு மெசேஜை அனுப்பிவிட்டு, ராகவ் புரோகிராம் முடிகிற முன்னாடி கிளம்பிடலாம், அப்புறம் கஷ்டம் என்றவன் எழுந்து கொள்ள ராகவும் பின்தொடர்ந்தான். இவர்கள் அரங்கை விட்டு வெளியே செல்வதற்குள் ஓவியா ராதிகாவுடன் அங்கே வந்திருந்தாள். இவர்களை கண்டதும் வேகமாய் அருகில் வந்தவள், நான் கூப்பிட்டதும் மறுக்காம வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேவ். இது ராதிகா, என் ஃப்ரெண்டு, இவளும் உங்க ஃபேன் தான் என்று படபடவென்று சொல்ல ராதிகாவும் ராகவும் வியப்புடன் பார்த்து நின்றனர். சரி, நான் கிளம்புறேன் ஓவியமே, முடிஞ்சதும் கால் பண்ணு. என்னடா நடக்குது இங்க என்பது போல அவர்கள் இருவரும் முழித்து கொண்டு நின்றனர். ஓவியாவுடன் பேச துடித்து கொண்டிருந்த ராகவ் பிரம்மை பிடித்தது போல் நிற்க பிரம்மா அவனை இழுத்து கொண்டு காருக்கு சென்றான். ஏய் ஓவி, 2 பேரும் என்னடி பேசுனீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல என்றவளை இழுத்து கொண்டு நடந்தவள், ஏன் நாங்க தமிழ்ல தானே பேசணும், இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? சரி வா, டைம் ஆச்சு, எல்லாம் பேக் பண்ணா கிளம்பும் போது சரியா இருக்கும் என்றவளை புரியாமலே பார்த்து கொண்டிருந்தாள் ராதிகா. தெய்வமே, அதென்ன உங்களை ஓவியம் தேவ்னு கூப்பிடுது? உங்க 2 பேருக்கும் முன்னமே பழக்கம் இருக்கா? எனக்கு மட்டும்தான் உங்க ஒரிஜினல் பேர் தெரியும்னு பெருமைப்பட்டுட்டு இருந்ததெல்லாம் வீணா? நீங்க என்னடானா ஓவியம் என்ன ரொம்ப உரிமையா சொல்றீங்க? இதெல்லாம் என்ன, எனக்கு ஒண்ணுமே புரியல என்றான் பாவமாக. புரிய வேண்டிய சமயத்துல எல்லாம் புரியும், முதல்ல வந்து கார்ல உட்காரு என்ற பிரம்மா காரை நோக்கி செல்ல யோசனையுடனே பின்தொடர்ந்தான் ராகவ். இது எப்ப எப்படி நடந்திருக்கும்? எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொல்ற தெய்வம் இத பத்தி மூச்சு கூட விடலையே. எதுவும் சம்திங்கா இருக்குமோ, கவனிப்போம். அமைதியாய் காரில் அமர்ந்தவன் பிரம்மா காரை எடுத்து சாலையில் கலந்த பின்னும் அமைதியை தொடர, என்ன மேன் 8 மணிக்கு மேல எதுவும் மௌன விரதமா என்ன என்று கேட்க முறைத்தான். இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை தெய்வமே, என்கிட்டயே எதுவும் சொல்லாம மறைக்கிறீங்கன்னா இதுல கண்டிப்பா ஏதோ இருக்கு. ஆமா இருக்கு, இல்லாமல நாங்க இப்படி பேசிக்குவோம் பிரம்மா சொல்லவும் அதிர்ந்தான். என்னது இருக்கா? ஒருவேளை சம்திங்? அடே அறிவு கட்ட கோமாளி, உனக்கு முன்னாடி இருந்த எனக்கும் அவளுக்கும் பழக்கம் இருக்கு. என்ன, எனக்கு முன்னாடியேவா என்றான் அதிர்ச்சியுடன். ஒருவேளை போன ஜென்மத்துல கூட இருந்திருக்கலாம் பிரம்மா சிரிப்புடன் சொல்ல ராகவ் கடுப்புடன் முறைத்தான். நான் இப்ப உங்களை கொல்ல போறேன் பாருங்க என்றவனை நோக்கி சிரித்தவன், புலம்பாத மேன், சொல்றேன் என்றான். ஓவியம் அல்ல அவள், தூரிகையே அவள்தான், வண்ணங்கள் அல்ல அவள், எண்ணமே அவள்தான், உள்ளத்தில் கருவான பிரம்மனின் தூரிகை அவள். அத்தியாயம் 11. ஓ, உங்க 2 பேருக்குள்ள இப்படி ஒரு பிளாஷ்பேக் இருக்கா? பெரிய கில்லாடிதான் சார் நீங்க. பார்த்த முதல் நாளே ஒரு சின்ன பொண்ணை போய் கரெக்ட் பண்ணிருக்கீங்க. கண்கள் விரிய பிரம்மாவை பார்த்து ராகவ் தலையாட்ட அவனை முறைத்தான் பிரம்மா. அப்படிலாம் அசிங்கமா பேசாத மேன் என்றதும், பண்ணலாம், ஆனா பேசக்கூடாதோ என்றான். அது அப்படி இல்லடா என்றவனின் கண்கள் அன்றைய நினைவுக்கு செல்ல, இருங்க ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க என்றான் ராகவ். எதுக்கு வண்டியை நிறுத்தணும்? நிறுத்துங்க தெய்வமே என்றதும் பிரேக் போட்டான். நீங்க இறங்குங்க, நான் டிரைவ் பண்றேன். நீங்க ஏதோ ட்ரீம்க்கு போற போல இருக்கு, அப்புறம் நாம மேலோகத்துக்கு போயிடக்கூடாதுல, அதான். என்ன சொல்ற? சரி இந்தா நீயே ஓட்டு என்று இறங்கினான்.
உங்களுக்கு என்ன, சின்ன வயசுலயே லவ் பண்ணிருக்கீங்க, அந்த பொண்ணு முகத்தை ஃபீல் பண்ணி ஓவியமா வரைஞ்சி தள்ளி இருக்கீங்க. நான் இன்னும் லைஃப்ல எதுவுமே அனுபவிக்கல, உயிர் முக்கியம்ல. ஓஹோ, இனி நான் எதுவும் சொல்லல, வண்டியை எடு. என்ன தெய்வமே, பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? உங்க கதையை கேட்க தானே நான் டிரைவ் பண்ண வந்தேன். இல்ல வேணாம், உனக்கு அது புரியாது, நீ நினைக்கிறது சரியில்லை என்று பிரம்மாவும் பிகு பண்ண வண்டியை எடுத்த ராகவின் முகம் ஏமாற்றத்தில் சுருங்கியது. என்ன தெய்வமே, நாம் என்ன அப்படியா பழகியிருக்கோம்? நான் புரிஞ்சுக்கிற போல தெளிவா சொல்லுங்க என்றான். பிரம்மாவின் விழிகளில் அன்றே காட்சி விரிய இதழ்களில் ஒரு மென்னகை விரிந்தது. எனக்கு அந்த உணர்வை சரியா சொல்ல தரல. அம்முவோட முகத்தை பார்த்த உடனே அந்த முகம் என் மனசுல ஒட்டிக்கிச்சு. அழகான பெரிய கண்கள்ல நிறைய சோகமும் கலக்கமும், அதை பார்த்ததும் என் இதயத்துல பாறாங்கல்ல வச்சது போல கனமான ஒரு உணர்வு. அவளோட கவலையை போக்கி எப்படியாச்சும் சிரிக்க வச்சிடணும்னு மனசுக்கு தோணுச்சு. அதுக்குதான் நான் வரைஞ்சு கொடுத்தேன். என் ஓவியத்தை பார்த்ததும் அவ பெரிய கண்ணு பிரமிப்புல அப்படியே விரிஞ்சது. அதை பார்க்கணுமே, சோகம் எல்லாம் போய் அப்படி ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷமும் சிரிப்பும் அவ முகத்துல எப்பவும் இருக்கணும்னு மனசுக்கு தோணுச்சு. அப்புறம் அவ சிரிக்கணும்னு நிறைய வரைஞ்சேன். ஓ, முதல் பார்வையிலே லவ்வா பாஸ்? ராகவ் கேட்கவும் சிறு வெட்க புன்னகையுடன் அவனை பார்த்தான் பிரம்மா. தெரியல, ஆனா அவ என் பக்கத்துல இருந்தா மனசு ரொம்ப நிறைவா சந்தோஷமா உணர்ந்துச்சு. எப்பவும் அவளை பக்கத்துல உட்கார வச்சு நிறைய வரையணும், அதை ரசிச்சு சந்தோஷத்துல அவ கண்ணு பிரமிச்சு விரியறத பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். ஒருவேளை அவங்களும் உங்களை இப்படி யோசிச்சிருப்பாங்களா? தெரியல ராகவ், எனக்கு அப்படி தோணி இருக்கலாம். அந்த சமயத்துல அவ மனசுக்கு என் வார்த்தைகள் ஆறுதலா இருந்திருக்கலாம். அப்புறம் காலப்போக்குல ஆளுக்கு ஒரு பக்கம்னு ஓடிட்டு இருந்திருக்கோம். அப்ப எனக்கு 15 வயசுனா அம்மாவுக்கு 10 11 இருக்கும். ஆனா இப்பவும் அவ எதையும் மறக்கல. என்ன மிஸ் பண்ணான்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றவனின் முகம் நேசத்தில் மலர்ந்திருந்தது. தெய்வமே, உங்க ஓவியம் எல்லாத்தையும் அவங்க ஆல்பம் பண்ணி வைக்கிறதும், உங்க ஓவியத்துல எல்லாம் அந்த ஓவியாவோட முகம் தெரியறதையெல்லாம் பார்த்தா 2 பேர் மனசுலயும் ரொம்ப ஆழமா அந்த சந்திப்பு பதிஞ்சிருக்குன்னு எனக்கு தோணுது. இருக்கலாம். இத்தனை வருஷமா மனசு மறக்காம இருக்குதுன்னா கண்டிப்பா இது அதுதான். எது? அதான் அது. அத லவ்னு சொல்லலாம், பியார்னு சொல்லலாம், பிரேமம்னு சொல்லலாம். தெரியல ராகவ், அத காலம் தான் சொல்லணும். ஆனா என் மனசுல புதஞ்சு கிடந்த அந்த நேசம் இப்ப அவளை பார்த்ததும் மறுபடி துளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு என்றவன் அதோடு அமைதியாகி விட்டான். காலம் என்ன சொல்றது? இதுக்கு பேர் தான் லவ்னு நானே சொல்லுவேனே. சரி, அவங்களா தெரிஞ்சுக்கட்டும் என நினைத்த ராகவும் யோசனையில் இருந்த பிரம்மாவுக்கு தனிமை கொடுத்து காரை வீட்டை நோக்கி விரட்டினான். ஓவியாவும் ராதிகாவும் நிகழ்ச்சி முடிந்து வீட்டுக்கு கிளம்பும் போது இரவு 10 இருந்தது. ராதிகாவின் கணவன் சரத்தும் அலுவலகம் முடிந்து அங்கே வந்திருந்தான். பெற்றோருடன் வந்திருந்த மாணவிகளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு டாக்ஸியில் கிளம்பினர். எப்படியோ நாம கஷ்டப்பட்டதுக்கு பலனா 2வது பரிசு கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப ஹாப்பி ஓவி. நானும் தான். பரிசு கிடைக்குதோ இல்லையோ, நம்ம நிகழ்ச்சி நல்லா இருந்ததுன்னு எல்லாரும் சொல்லணும்னு நினைச்சேன். பிள்ளைங்க அசத்திட்டாங்க என்றாள் ஓவியா சந்தோஷத்துடன். அப்பாவும் ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கலாம், ஏன் அவர் வரல? சரத் ஓவியாவிடம் கேட்டான். அவருக்கு இப்ப அதிகமா எங்கேயும் வர முடியறது இல்ல. அடிக்கடி ஆஸ்துமா பிரச்சனை வருது. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் தான் வேலையை கவனிப்பாரு. வயசாச்சுனாலே இப்படி ஏதாச்சும் ஒண்ணு வந்துடுது. டாக்டரை பாத்தீங்களா? மெடிசன் எடுத்துட்டு தான் இருக்காருண்ணா. ராதி, நீ ஏதோ யோசனையாவே இருக்க, என்னாச்சு? ஒன்னும் இல்லங்க என்றாலும் அவள் மனம் தோழி சொன்ன தேவ் கதைக்குள் சுழன்று கொண்டிருந்தது. என்னதான் இவ நானும் தேவும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னாலும் அதையும் மீறி ஒரு ஆர்வமும் கேரிங்கும் கண்ணில் தெரியுதே. அவரும் அவ்வளோ உயரத்துல இருந்தாலும் இவகிட்ட பேசும்போது யதார்த்தமா நல்ல விதமா தான் பழகுறாரு. மறுபடியும் அந்த கடவுள் இவங்களை சந்திக்க வச்சது வெறும் நட்பை புதுப்பிக்கவான்னு எனக்கு தோணல. நிச்சயம் அதுல தெய்வத்தோட கணக்கு வேற ஏதாவது இருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த ஓவியமும் அந்த ஓவியரும் இணைஞ்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் என யோசித்து கொண்டிருந்தாள். ராதி, எவ்வளோ நேரமா கூப்பிடுறேன், அப்படி என்ன யோசனை? அருகில் இருந்த ஓவியா கையை பிடித்து உழுக்கவும் திரும்பினாள். ஒன்னும் ஓவி, உன் பிரம்மாவை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன் என்றதும் ஓவியாவின் முகத்தில் தெரிந்த மென்மை ராதிகாவின் கண்ணை பளிச்சிட செய்தது. எந்த பிரம்மாவை யோசிக்கிற? கடவுளா ஆர்டிஸ்டா? நாங்க யோசிச்சா யார யோசிப்போம்? ஆர்டிஸ்ட் பிரம்மா தாங்க. இன்னைக்கு ப்ரோக்ராம்க்கு வந்திருந்தாரு. நீங்க வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் கிளம்புனாரு. ச, மிஸ் பண்ணிட்டேனே. நீங்க மிஸ் பண்ணா என்ன, அவர் இவளை மிஸ்ஸஸ் பண்ணா போதும் என மனதுக்குள் யோசித்து கொண்டே பிரம்மா சாருக்கு போன் பண்ணி நமக்கு பரிசு கிடைச்சத சொன்னியா ஓவி என்றாள். இல்ல, வீட்டுக்கு போய் சொல்லிக்கிறேன். அவர் வீடு எங்க இருக்கு? நீ போயிருக்கியா? இல்ல, பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதானே பாக்குறேன்.
அவர் வீடு ஃபுல்லா ஓவியமா தான் இருக்கும்ல? இருக்கலாம். அவருக்கு இன்னும் மேரேஜ் ஆகல தானே? ராதிகாவின் கேள்வியில் திகைத்தாள் ஓவியா. நாம எதையும் கேட்கவே இல்லையே, ஒருவேளை அவருக்கு கல்யாணம் ஆகியிருக்குமோ? யோசனையில் சுருங்கிய தோழியின் முகம் கண்ட ராதி சிரிப்புடன் கணவனிடம் நிகழ்ச்சி பற்றி சொல்லிக் கொண்டு வந்தாள். அவனுக்கு கல்யாணமானால் நமக்கென்ன என்று நினைக்க முடியாமல் ஒரு தவிப்பு வந்து ஒட்டி கொண்டது. நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடு ஓவி, நாளானிக்கு பாப்போம். ஓவியாவை வீட்டில் இறக்கிவிட்டு சென்றனர். மகளை கண்டதும் புன்னகைத்த சிவனேசன், என்ன அம்மோ, நிகழ்ச்சியெல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? நம்ம டான்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆர்வமாய் விசாரித்தார். சூப்பரா இருந்துச்சுப்பா, நமக்கு செகண்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம்டா, உங்க உழைப்பு வீண் போகல. சரி, டயர்டா இருக்க, சீக்கிரம் குளிச்சுட்டு வா, அப்பா தோசை ஊத்தி வைக்கிறேன் என்றவர் உள்ளே செல்ல தனது அறைக்குள் நுழைந்தவள் மனம் அப்போதும் ராதியின் கேள்வியிலேயே சுற்றி கொண்டிருந்தது. ஒருவேளை தேவுக்கு கல்யாணம் ஆயிருக்குமோ? அவனை பத்தி குடும்பத்தை பத்தி எதுவுமே விசாரிக்காம இருந்திருக்கோமே. தன்னையே நொந்து கொண்டாள். அம்மு, சீக்கிரம் சாப்பிடவா. தந்தையின் குரல் கேட்கவும் வேகமாய் குளியல் அறைக்குள் நுழைந்தவள் உடை களைந்து ஷவரில் 5 நிமிடம் அப்படியே நிற்க இதமாய் இருந்தது. தலையை துவட்டியபடி வந்த மகளை கண்டவர், இந்த நேரத்துல எதுக்கு அம்மு தலை கூத்துன எனவும், தலை சூடாகி வலிக்கிற போல இருந்துச்சுப்பா, அதான் தலைக்கு ஊத்திட்டேன் என்றாள். சரி, சளி பிடிக்க போது, நல்லா தவட்டிக்கா அக்கறையுடன் சொல்லிக்கொண்டே அவளுக்கு சாப்பிட எடுத்து வைத்தார். மகள் ஏதோ யோசனையுடனே சாப்பிடுவதை கண்டவர், அம்மு சாப்பிடும்போது என்ன யோசனை, சாப்பிட்டு தூங்கு என்றார் வாஞ்சையுடன் அவள் தலையை தடவி. நீங்க சாப்பிட்டீங்களாப்பா? சாப்பிட்டேம்மா, மருந்து போடணும்ல. சரிப்பா, நீங்க போய் தூங்குங்க, நான் இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு படுக்க போறேன். நாளைக்கு லீவு தானடா, காலையில பாத்துக்கலாம், போய் தூங்கு என்றவர் தனது அறைக்கு செல்ல அவளும் சாப்பிட்டு தட்டை மட்டும் கழுவி வைத்து எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு படுக்கைக்கு வந்தாள். அலைபேசியை எடுத்தவள், தேவ்க்கு கூப்பிடலாமா என யோசிக்கும் போதே அது சினிங்கி தேவ் காலிங் என்றது. 100 ஆயுசு தேவ் உனக்கு. யோசித்தபடியே புன்னகையுடன் எடுத்து காதுக்கு கொடுத்தாள். ஓவியமே, ப்ரோக்ராம் முடிஞ்சதா? வீட்டுக்கு வந்தாச்சா? கொஞ்ச நேரம் ஆச்சு. நான் சாப்பிடலனா அப்பா தூங்க போகாம வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, அதான் சாப்பிட்டு கால் பண்ணலாம்னு நினைச்சேன். நம்ம டான்ஸ்க்கு செகண்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு. சூப்பர், வாழ்த்துக்கள் ஓவியமே. தேங்க்ஸ். நான் அழைச்சதும் மறுக்காம ப்ரோக்ராமுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓவியனை ஓவியமே அழைக்கும் போது எப்படி மறுக்க? வேற யாராவது அழைச்சா வந்திருக்க மாட்டீங்களோ? அதை அழைக்கிற ஆளை பொறுத்து. நீங்க இன்னும் தூங்கலையா? தூக்கத்துல பேசுற வியாதிலாம் எனக்கு இல்ல ஓவியமே. நாளைக்கு ஓவியங்களை முடிச்சு அனுப்பணும். நைட்ல தூங்காம வரைஞ்சா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? பகல்ல வரைய வேண்டியது தானே. வரையலாம், அதென்னவோ ராத்திரி வரைய ரொம்ப பிடிக்கும் என்றான் அவன். மனதுக்குள் அந்த கேள்வியை கேட்டு விடலாமா என்று தோன்றிக் கொண்டே இருக்க, உங்க வீட்டுல ஒன்னும் சொல்ல மாட்டாங்களா என்றாள் மெதுவாக. ஓவியம் என்னோட தொழில், யார் என்ன சொல்ல முடியும் என்றதும் திகைத்தாள். பேசி உங்க டைம் வேஸ்ட் பண்ணல, நீங்க பாருங்க. ஏன், உனக்கு தூக்கம் வருதாமோ? இல்ல, உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆக வேண்டாமேன்னு தான் சொன்னேன். நான் வரைஞ்சிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். ஓ என்றவள் அவனை பற்றி கேட்க துடித்த மனதை அடக்கி எப்படி கேட்பது என தயங்கி முழித்தாள். நாளைக்கு ஃப்ரீயா? அவன் கேட்க ரெஸ்ட் தான் என்றாள். அப்பாவை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வாயேன் அவன் யதார்த்தமாய் சொல்லவும் அவளுக்குள் பல்ப் எரிந்தது. உங்க வீட்டுக்கா? நானா? ஏன், என் வீடு என்ன உகாண்டாலையா இருக்கு? இதே ஊர்ல தானே இருக்கேன். அதுக்குல்ல, அப்பாவுக்கு நேத்துல இருந்து ஆஸ்துமா ப்ராப்ளம், இன்னொரு நாள் வர்றோமே. ஓ சரி, அப்ப அங்கிள் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீ வரலாமே. நான் எப்படி உங்க வீட்டுக்கு? ஹலோ, வர விருப்பம் இல்லைன்னா சொன்னா போதும், இப்படி ஓவரா தயங்க வேணாம் என்றவன் பட்டென்று போனை வைத்துவிட அதிர்ந்து போனாள் ஓவியா. என்ன இது, பேச பேச பட்டுன்னு போனை வைக்கிறான், சரியான முசுடனா இருப்பானோ? அப்படி என்ன கோவம் என நினைத்தவள் அவன் எண்ணுக்கு அழைக்க அழைப்பு துண்டிக்கப்பட்டது. சே எஸ் ஆர் நோ என்ற குறுந்தகவல் அவள் அலைபேசியில் மின்ன, சரியான கேடி என புன்னகைத்தவள் எஸ் என பதில் மெசேஜ் அனுப்ப உடனே ரிங்கானது. இது அம்முக்குட்டிக்கு அழகு. இவ்ளோ பிடிவாதம் ஆகாது தேவ், அதென்ன பேச பேச கட் பண்றது? சாரி, நான் இப்படி கிடையாது. என்னவோ நீ ரொம்ப தயங்கவும் சட்டுன்னு டென்ஷன் ஆயிடுச்சு. இது நல்லதுக்கில்ல ஓவியரே. கூல், காலையில வந்து பிக்கப் பண்ணிக்கட்டுமா? இல்ல, அட்ரஸ் எனக்கு மெசேஜ் பண்ணிடுங்க, நானே டாக்ஸில வந்துடுறேன் என்றாள் ஓவியா. சூப்பர் அம்முக்குட்டி, ரொம்ப சந்தோஷம். தேவ், என்ன அம்மிக்குட்டி ஆட்டுரல்னுலாம் கூப்பிட வேணாம், பேரே சொல்லுங்க போதும். அப்படியா? சரிங்க ஓவியமே, அப்ப நாளைக்கு பார்க்கலாமா? வச்சிடுறேன், குட் நைட். குட் நைட் என்றவள் அழைப்பு கட்டானதும் அடுத்த நிமிடம் மெசேஜ் வர புன்னகைத்து கொண்டாள். சரி, தேவ் பத்தி வீட்டுக்கு போயே தெரிஞ்சுக்கலாம்
என யோசித்தவள் கண்ணை மூடிக்கொள்ள உறக்கம்தான் வருவேனா என்றது. மெல்ல உறங்க தொடங்கியவள் அரை தூக்கத்தில் ஏதேதோ யோசித்து புரண்டாள். பிரம்மா அவளை ஓவியமாய் வரைவது போலவும் அவளும் போஸ் கொடுத்து நிற்பது போலவும் மனதுக்குள் கனவுகள் விரிய இதழில் உறைந்த புன்னகையுடன் உறங்கினாள். காலையில் நேரமே எழுந்து வந்த மகளை அதிசயமாய் பார்த்தார் நாளிதழை படித்துக் கொண்டிருந்த சிவனேசன். என்னமோ சீக்கிரமே எழுந்துட்ட, இன்னைக்கு லீவு தானே, மெதுவா எந்திரிக்கலாம்ல. இல்லப்பா, அது தேவ் வீட்டுக்கு வர சொல்லி இருந்தாரு, நீங்களும் வர்றீங்களா? போயிட்டு வரலாம். என்னம்மா, எதுவும் விசேஷமா? எதுக்கு கூப்பிட்டுருக்காரு? இல்லப்பா, நம்ம வீட்டுக்கு அவர் வந்தார்ல, அதான் பதிலுக்கு கூப்பிடுறாரு போல. வீட்டுல நிறைய ஓவியம் இருக்கும்ல, அத பார்க்க கூட இருக்கலாம் என்றவர் ஏதோ யோசித்து விட்டு, தேவ் தம்பி கூப்பிட்டு எப்படி மறுக்கிறது? நீ போயிட்டு வா, அப்பா இன்னைக்கு வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிறேன், இன்னொரு நாள் நானும் வரேன் என்றார். சரிப்பா, தேங்க்ஸ்பா என்றவள் சந்தோஷத்துடன் அவர் கன்னத்தை கிள்ளி விட்டு செல்ல தந்தையாய் அவரது யோசனை இன்னும் பெரிதானது. தேவ் தம்பி நம்பிக்கையானவர் தான், ஆனா அம்முவோட முகத்துல தெரிகிற சந்தோஷமும் ஆர்வமும் பார்க்கும்போது அவர் மேல ஒரு ஈடுபாடு இருக்கிற மாதிரி தோணுதே. ஒருவேளை அவருக்கும் அப்படிதானோ என யோசித்தவர், கடவுளே, எனக்கு தோணுனது சரியா தப்பான்லாம் தெரியல, எதுனாலும் நீதான் நல்லதா நடத்தி கொடுக்கணும் என வேண்டிக் கொண்டார். மனதின் உணர்வுகளை மொழிகள் தான் பேசிடுமோ, இதயத்தின் தேடல்களை இதழ்கள் தான் சொல்லிடுமோ, தூரிகையும் மொழி பேசும் தனக்கானவளை உணரும் போது. அத்தியாயம் 12. நிதானமாய் ஷாம்புவில் குளித்த தலைமுடியை உலர வைத்துக் கொண்டிருந்த ஓவியாவின் முகத்தில் நிரந்தரமாய் ஒரு புன்முறுவல் ஒட்டி கொண்டிருந்தது. மனதுக்கு பிடித்த சுடிதார் உடலை தழுவி இருக்க கண்ணாடி முன் நின்று தன்னை ரசனையுடன் பார்த்தவளுக்கு தனது செயல்கள் வியப்பை கொடுத்தாலும் சந்தோஷிக்காமல் இருக்க முடியவில்லை. மனதின் சந்தோஷம் முகத்தின் அழகை கூட்டியதோ என்னவோ, எளிமையாய் அலங்கரித்து கொண்டாலும் அந்த கண்ணாடி அவளை மிக அழகாகவே காட்டுவதாய் தோன்ற சிரித்து கொண்டாள். காலையிலே பிரம்மாவின் அழைப்பு எத்தனை மணிக்கு வருவாய் என்று கேட்க காலை உணவு முடிந்து கிளம்புவதாய் சொல்லி இருந்தாள். தன்னை ரசித்துக் கொண்டிருந்தவளின் மோன நிலையை கலைத்தது தந்தை சிவனேசனின் குரல். அம்மு, சாப்பிடவாமா என்றதும் மீண்டும் ஒரு முறை தன்னை சரிபார்த்து கொண்டு வெளியே வந்தாள். தந்தையின் கைவண்ணத்தில் சூடான வெண்பொங்கல் நெய்யோடு மணத்தது. சட்னியுடன் கலந்து சாப்பிடத் தொடங்க எப்போதும் தொண்டைக்குள் வழுக்கி கொண்டு செல்லும் பொங்கல் இன்று இறங்காமல் அடம் பிடித்தது. என்னடா, நல்லா இல்லையா? அவள் விருப்பமின்றி சாப்பிடுவதை கண்ட சிவனேசன் கேட்க, இல்லப்பா, நல்லா இருக்கு, எனக்கு தான் பசி இல்ல, டாக்ஸி வந்துரும், நான் கிளம்புறேன்பா என்று எழுந்து கொண்டவளின் மனநிலை அவள் வயதையும் காதலையும் கடந்து வந்த தந்தைக்கு புரியாமல் இல்லை. இத பத்தி தேவ் கிட்ட பேசணும் என நினைத்து கொண்டார். சில நிமிடத்தில் டாக்ஸி வந்துவிட மலர்ந்த முகத்தில் ஒளிந்திருந்த வெட்கத்தோடு கிளம்பும் மகளை கண்ணிறைய பார்த்தவர், கடவுளே, அம்மா இல்லாத என் பொண்ணு விருப்பம் எதுனாலும் நீதான் நிறைவேற்றி கொடுக்கணும் என வேண்டிக் கொண்டார். எங்கே செல்ல வேண்டும் என்று டிரைவரிடம் சொன்னவள் அதன் பிறகு வேறு உலகத்தில் இருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். மனது நிலையில்லாமல் ஒருவித குஷியோடு சொல்ல முடிய அவஸ்தையில் படபடத்து கொண்டிருப்பதை உணர்ந்தவளுக்கு அது பிடிக்கவே செய்தது. என்ன மாயமோ மந்திரமோ தெரியவில்லை, இந்த காதல் மட்டும் வந்துவிட்டால் உலகின் சகல கள்ளத்தனமும் சேர்ந்தே வந்துவிடுகிறது. இதழில் நிரந்தரமாய் ஒட்டி கொண்டிருந்த புன்னகையும் கனவை சுமக்கும் விழிகளுமாய் மனதுக்கு பிடித்தவனை காணப்போகும் ஆவலுடன் அமர்ந்திருந்தாள். இரவெல்லாம் பிரம்மாவை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தவள், அவன் நடவடிக்கைகள் எதுவும் கல்யாணம் ஆனது போல தெரியல, கண்டிப்பா பேச்சுலர் தான் என்ற முடிவுக்கு வந்த பின்னர் தான் நிம்மதியாய் உணர்ந்தாள். அவனுக்கு கல்யாணம் ஆனாலும் ஆகாவிட்டாலும் இவள் எதற்காக கவலைப்பட வேண்டும் என்று யோசிக்க தோன்றவில்லை. எத்தனை நேரம் அப்படியே தவத்தில் அமர்ந்திருந்தாலோ டிரைவரின் குரல் அவளது தவத்தை கலைத்தது. மேடம், நீங்க சொன்ன அட்ரஸ் வந்துருச்சு. ஒரு குட்டி பங்களாவின் பெரிய கேட் முன்னில் கார் நிற்க திகைப்புடன் பார்த்தவளை, மேடம், இதுதான் ஆர்டிஸ்ட் பிரம்மா சார் வீடு என்றார் டிரைவர். என்றவள் தயக்கத்துடனே இறங்கினாள். வீட்டை பார்த்தே அவளது கண்கள் மலைத்து போனது. அத்தனை அழகாய் ரசனையுடன் கட்டப்பட்டிருந்தது. முன்னில் இருந்த செக்யூரிட்டி அவளை கண்டதும் புன்னகைத்து, ஓவியா மேடமா, சார் சொல்லியிருந்தாரு, உள்ள போங்க என்றதும் தயக்கத்துடனே நடந்தாள். பசுமை கம்பளமாய் விரித்திருந்த செயற்கை புல்லின் மீது நடக்கையில் சுகமான உணர்வை தந்தது. இரு பக்கமும் அழகாய் பராமரித்து வந்த தோட்டத்தில் பூச்செடிகளும் மரங்களும் தலையசைத்து அவளை வரவேற்றன. விழிகளை விரித்து திகைப்புடன் நோக்கியவளுக்கு அந்த பிரமிப்பு மனதில் சற்று பயத்தை தர தயக்கத்துடனே அடுத்த அடியை எடுத்து வைக்க செய்தது. போர்டிகோவில் 2 கார் நின்றிருக்க வீட்டை நோக்கி நடந்தவள் முன்னில் புன்னகையுடன் தோன்றிய இளவயது பெண்ணை கண்டு திகைத்தாள். எங்கள் இல்லத்துக்கு வருகை தரும் நாட்டிய தாரகையே, உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்றவளை கண்டதும் இவள் முகம் குழப்பத்தில் சுருங்கியது.
ஒருவேளை தேவ்க்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இது அவனோட ஒய்ஃபா இருக்குமோ என யோசித்து ஓவியா அமைதியாய் நின்றாள். என்ன அப்படியே நிக்கிறீங்க? நான் அமிர்தா, உங்களை பத்தி அண்ணா சொன்னாரு, வாங்க. கைப்பிடித்து அழைத்து செல்லவும் ஓவியாவின் மனதுக்குள் உணர்ந்த நிம்மதியின் காரணத்தை அவளால் யோசிக்க முடியவில்லை. ஜானுமா, ராகவ், நம்ம கெஸ்ட் வந்தாச்சு, வாங்க. அமிர்தா குரல் கொடுக்க புன்னகையுடன் அடுக்கலையிலிருந்து வெளியே வந்தார் ஜானுமா. வாமா, நல்லா இருக்கீங்களா? அன்பாய் விசாரித்த அந்த பெண்மணியை கண்டதும் புன்னகைத்தாள். இருக்கேம்மா என்றவள் அங்கே வந்த ராகவை கண்டதும் பரிச்சயமாய் சிரித்தாள். மேம், நான் ராகவ், உங்களோட பெரிய ஃபேன். உங்க ப்ரோக்ராம் நிறைய பார்த்திருக்கேன். நேத்து பார்த்தப்ப சொல்ல முடியல. உட்காருங்க, சார் இப்ப வந்துருவாரு. சோஃபாவில் அமர்ந்தவள் பார்வை சுழன்றது. ஹாலில் பேருக்கு கூட ஒரு ஓவியத்தை காணவில்லை. ஹலோ, வெல்கம் டு அவர் ஸ்வீட் ஹோம். அவள் காதருகே ஒலித்த குரலில் திரும்பியவள் திகைத்தாள். கையில் ஜூஸ் ட்ரேயுடன் புன்னகைத்தான் பிரம்மா. என்ன தேவ், நீங்க எதுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வர்றீங்க? கூச்சத்துடன் அவள் சொல்ல, இன்னைக்கு எல்லாமே ஓவியம் ஸ்பெஷல் தான். நான் பண்ணின மாதுளை ஜூஸ் எப்படி இருக்குன்னு குடிச்சிட்டு சொல்லு என்றதும் ஒரு கிளாஸை எடுத்துக்கொண்டாள். ஆமாமா, இன்னைக்கு சமையல் கூட தம்பி தான் பண்ணுவேன்னு சொல்லிடுச்சு. நான் ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்கேன் என்றார் ஜானுமா. அவனை ஆச்சரியமாய் பார்த்தவள், நீங்க சமைப்பீங்களா என்றாள் திகைப்புடன். பார்த்து அம்மு, கண்ணு வெளியே வந்துட போகுது. எனக்கு ஓவியம் வரைய மட்டும் இல்ல, நல்லா சமைக்கவும் சாப்பிடவும் கூட ரொம்ப பிடிக்கும். அதுவும் என் சமையல்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல். ஆந்திரா ஸ்டைல்ல சும்மா காரசாரமா இருக்கும் என்றான். ஓ, சர்ப்ரைஸ். இதெல்லாம் எப்படி கத்துக்கிட்டீங்க? சின்ன வயசுல பாட்டி அம்மா சமைக்கிறத பார்க்க ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சென்னை வந்த பிறகு என் சமையல் தான். 10 வருஷமா தான் ஜானுமா சமையல். நேரம் கிடைக்கும் போது நானும் அவங்களோட களத்துல குதிச்சிருவேன் என்றான் சிரிப்புடன். மேடம், ஆச்சரியப்படாதீங்க. சார் ஒரு ஆளினால் அழகுராஜான்னு போக போக புரிஞ்சுப்பீங்க. ராகவ் சொல்லவும் அவள் சிரிக்க, ஒய் மேன் என்றான் தேவ். இல்ல, உங்க பெருமையை எடுத்து சொல்லலாமேன்னு என்றதும் வாயை பொத்தி காட்டியவன், புரிஞ்சதா, போய் வேலைய பாரு என்று விரட்டினான். நல்லது செஞ்சா யாருக்குதான் இங்க பிடிக்குது. ஓகே, நான் போறேன் என்றவன், அம்ரு, உனக்கு என்ன இங்க வேலை? போய் ஜானுமாக்கு ஹெல்ப் பண்ணு எனவும், நான் எதுக்கு போனும், நீ போ என விரட்டினாள் அமிர்தா. ஜூஸை குடித்து முடித்ததும், கொடுங்க ஓவி. இயல்பாய் கேட்டவளிடம் புன்னகைத்து கொடுத்தவள், ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அமிர்தா உங்க தங்கச்சியா? பேரண்ட்ஸ்லாம் எங்க இருக்காங்க என்றாள் பிரம்மாவிடம். அமிர்தா எனக்கு தங்கச்சி மாதிரி. என் ஃபேமிலி பத்தி சாப்பிட்டு நிதானமா பேசுவோம் என்றவன், ஒரு நிமிஷம் வந்துடுறேன் என்று அடுக்கலைக்கு சென்றான். ஜானுமா, நான் சொன்ன போல எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியா வச்சிருங்க. அவங்களுக்கு வீட்டை சுத்தி காமிச்சிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி வந்தான். ஓவியமே, வா, உனக்கு பிடிச்ச இடத்த காட்டுறேன் என்றவன் முன்னில் செல்ல எழுந்தவள் தொடர்ந்தாள். அது அவனது டிராயிங் ரூம். விதவிதமான ஓவியங்கள் அறையெங்கும் இருக்க ராமாயண ஓவியங்களை மிகவும் ஆவலுடன் தொட்டு பார்த்தாள். வாவ், ரொம்ப அழகா இருக்கு. இப்படிதான் வரைவீங்களா என்றவள் முடிக்கப்படாமல் வெறும் கோடுகளாய் கிளிப்பில் தொங்கிக் கொண்டிருந்த மற்ற ஓவியங்களை கண்கள் விரிய பார்த்தாள். அவளது வியப்பை ரசித்து பார்த்தவன், சரி வா, மாடிய பார்த்துட்டு வரலாம் என்று இயல்பாய் கைப்பிடித்து அழைக்க அவளும் இயல்பாகவே உடன் சென்றாள். ஒருவர் மீது மற்றொருவர் கொண்டிருந்த உரிமையின் வெளிப்பாடாகவே அது இருக்க இருவருமே உணரவில்லை. அவனது அறைக்கு அழைத்து செல்ல, இவ்ளோ பெரிய ரூம்ல இவன் என்ன செய்வான் என வியப்புடன் பார்த்தவள், எதுக்கு இவ்ளோ பெரிய ரூம் என்றாள். நாளை பின்ன எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா பொண்டாட்டி கூட ஓடி பிடிச்சு விளையாடத்தான். அவன் கிண்டலாய் சொல்ல, ஓ, ஃபுட்பாலே விளையாடலாம் போல இருக்கு. புன்னகைத்து தலையாட்டினாள். வா என்றவன் மற்ற அறைகள், மாடி என்று சுற்றி காட்டினான். அங்கங்கே சிற்பங்கள் அலங்கரிக்க சித்திரங்கள் எங்கும் இல்லாமல் இருந்தது. உங்க ஓவியங்களை எங்கேயும் வைக்கலையா? நான் வரைஞ்ச ஓவியத்தை நானே சவர்ல மாட்டிக்கிறதுல என்ன பெருமை? மத்தவங்க ரசிச்சா போதும் என்றான். அவனது ஓவியங்களின் ஒரிஜினல் பிரதிகளை பெரிய ஆல்பத்தில் வைத்திருக்க அதை பார்க்க சொல்லிவிட்டு சென்றவன் சீக்கிரமே சமையலை முடித்தான். வெஜ் புலாவ், காரசாரமான பனீர் பட்டர் மசாலா, கோபி மஞ்சூரியன் என்று வித்தியாசமாய் செய்திருந்தான். உண்மையிலேயே சமையல் அற்புதமாயிருக்க ஓவியாவும் ரசித்து சாப்பிட்டாள். அண்ணா, உங்க சமையல் இவ்ளோ அருமையா இருக்கும்னு எனக்கு தெரியாது. கலக்கிட்டீங்க போங்க. நான் ரொம்ப ஹாப்பி. இவ்ளோ காரமா நச்சுன்னு நான் சாப்பிட்டதே இல்ல. நெக்ஸ்ட் டைம் சமைக்கும் போது கண்டிப்பா என்ன கூப்பிட மறக்காதீங்க என்ற அமிர்தா கண்ணில் நீர் வர சாப்பிட்டபடி ருசித்து சொல்ல சிரித்தனர். அவள் வீட்டுக்கு கிளம்பவே, ராகவ், அவளை வீட்டுல விட்டுட்டு வா என்றான் பிரம்மா. அவர்கள் கிளம்பி சென்றதும், ஜானுமா, நீங்களும் சாப்பிடுங்க, நாங்க மாடியில இருக்கோம் என்றவன், வா அம்மு என்று சொல்ல அவனுடன் நடந்தாள். இருவரும் இணைந்து செல்வதை கண்ட ஜானுமாவின் உள்ளம்
2 பேருக்கும் நல்ல பொருத்தமா இருக்கு. அவங்க பேசிக்கிறத பார்த்தா வெறும் நட்பா மட்டும் தெரியல. பிரம்மா தம்பி இத்தனை வருஷம் தனியா கஷ்டப்பட்டதுக்கு இனியாச்சும் அது வாழ்க்கையில எல்லாம் நல்லதா நடக்கட்டும் என மனதார வாழ்த்தினார். மாடிக்கு சென்றவன், என் ரூம்ல உட்காந்து பேசலாமா, உனக்கொன்னும் ப்ராப்ளம் இல்லையே என்று கேட்க, அதெல்லாம் இல்ல என்றாள் ஓவியா. அவனது அறைக்குள் நுழைந்து கட்டிலில் அமர்ந்து கொண்டவன், வா இப்படி வந்து உட்காரு என்று அருகிருந்த சோஃபாவை கை காட்ட அமர்ந்தவளின் மனதுக்கு அந்த தனிமை தவிப்பை கொடுக்க காட்டிக்கொள்ளாமல் இருக்க முயன்றாள். ஒரு தலையணையை எடுத்து மடியில் வைத்து கொண்டவன், நீ நிறைய தடவை என் குடும்பத்தை பத்தி கேட்டுட்ட, எனக்கும் மனசுல உள்ளதை யார்கிட்டயாச்சும் சொல்லணும் போல இருக்கு, அதான் உன்னை இங்க அழைச்சிட்டு வந்தேன் என்றான். என்னாச்சு தேவ், ஏன் நீங்க உங்க குடும்பத்தை விட்டுட்டு இருக்கீங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை சொல்றேன். அவன் நினைவுகள் பின்னோக்கி சென்றன. நரசிங்கப்பள்ளி ஆந்திராவுல உள்ள ஒரு சின்ன ஊரு, அங்கதான் என் குடும்பம் இருக்கு. தாத்தா ஜெயேந்திர கிருஷ்ணா, அம்மா ஆருத்ரா, அப்பா ராம் கிருஷ்ணா, தம்பி நரேன் கிருஷ்ணான்னு என் குடும்பம் ரொம்ப அழகானது. தாத்தா சின்ன வயசுலயே அங்க போய் செட்டில் ஆனாரு. தன்னோட உழைப்பால தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி ஒரு பெரிய பண்ணையே உருவாக்குனாரு. என் அப்பா பிறந்தது வளர்ந்தது வாழ்ந்தது எல்லாம் அந்த ஊர்ல தான். ஓரளவுக்கு வசதியான குடும்பம். அப்பாவுக்கு பிறந்த இடத்து சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு தமிழ்நாட்டுல இருக்க உறவுக்கார பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அம்மா தஞ்சாவூர் தான். ஓ, அதான் நல்லா தமிழ் பேசுறீங்களா? நான் பிறந்து 5வது வரைக்கும் இங்க தமிழ்நாட்டுல தான் படிச்சேன். அம்மாவுக்கு தம்பி பிறந்ததும் என்னை பாத்துக்க தஞ்சாவூர் பாட்டி வீட்டுல விட்டுருந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே வரைகிறதுனா எனக்கு ரொம்ப உயிர். எதை பார்த்தாலும் எது கிடைச்சாலும் வரைஞ்சிட்டே இருப்பேன். அதுக்கு நான் பிறந்த மண்ணும் காரணமா இருக்கலாம். என் தாத்தாக்கு அதை பார்த்து ரொம்ப பெருமை. 5 வயசுலயே என் தாத்தா பாட்டி ஓவியம் எல்லாம் வரைஞ்சிருக்கேன். படிப்பை விட ஓவியத்துலதான் எனக்கு ஈடுபாடு அதிகம். 5வது படிக்கும்போது பாட்டி உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க. தாத்தாவால தனியா என்ன பாத்துக்க முடியாதுன்னு என் வீட்டுக்கே அனுப்பிட்டாங்க என்றவன் இடைவெளி விட்டு தொடர்ந்தான். நான் வளர்ந்ததுக்கு அப்படியே மாறான சூழ்நிலை என் அப்பா வீட்ல. இங்க விவசாயம், அதை விட்டா படிப்பு, வேற கலைகளுக்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது. என் திறமைய யாரும் பாராட்டலைனாலும் பரவாயில்ல, எப்ப பார்த்தாலும் கிறுக்கிட்டே இருக்கேன்னு திட்டினாங்க. ஸ்கூல் நோட்ல ஓவியம் வரைஞ்சு வச்சதுக்கு அப்பா கிட்ட நிறைய அடி வாங்கியிருக்கேன் என சிரித்தான். உங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அம்மாவுக்கு முதல்ல நான் வரைகிறது ரொம்ப பிடிச்சது, ஆனா படிக்காம வரைகிறது பிடிக்கல. அப்போ உங்களுக்கு படிக்க விருப்பம் இல்லையா? தெரியல, அப்பா என்ன வரையக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ண வரைஞ்சே ஆகணும்னு செவத்துல எல்லாம் கிறுக்கிட்டு இருப்பேன். ஏறக்குறைய ஒரு பைத்தியம் போல என்றவனின் கண்கள் கலங்கியது. ஓவியா கவலையுடன் அவனை பார்க்க, என்னால வரையாம இருக்க முடியலாமோ, என் விருப்பத்தை யாரும் மதிக்கலன்னு ஒரு இயலாமை, கோபம், இதுவே என் அப்பா மேல எனக்கு வெறுப்ப வளர வச்சது. அந்த பிடிவாதம் கூட என்ன படிக்க கூடாதுன்னு வீம்பு பிடிக்க வச்சிருக்கலாம். 10வது படிக்கும்போது எனக்கு மார்க் கம்மியா இருக்குன்னு ஸ்கூல்ல அப்பாவை வர சொன்னாங்க. ஓவியா கலக்கத்துடன் பார்க்க அவன் விழிகள் மெல்ல சிவந்து அன்றைய நினைவுக்கு சென்றது. சார், நாங்களும் எவ்வளவோ தடவை வான் பண்ணிட்டோம், உங்க பையன் படிக்கிறதா இல்ல, அவன் நல்லா வரைகிறான் தான், அதுக்காக பரீட்சையில படம் வரைஞ்சு பாஸ் பண்ண முடியாதுல. அடுத்த மாசம் பப்ளிக் எக்ஸாம் தொடங்குது. இவன் இப்படியே பண்ணிட்டு இருந்தா பரீட்சை எழுத அனுமதிக்கலாமா வேண்டாமான்னு நாங்க யோசிக்க வேண்டி வரும். ஸ்கூல் பிரின்சிபல் தெலுங்கில் மாట్లాட கவலையும் கோபமுமாய் கேட்டு நின்றார் ராமகிருஷ்ணா. மேடம், அப்படிலாம் பண்ணிடாதீங்க. இனி என் பையன் வரையவே மாட்டான், அதுக்கு நான் கேரண்டி. அவனை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் மேடம். ஒரு தந்தையாய் கெஞ்சி கேட்டவரின் வார்த்தையை மதித்து, ஓகே, இந்த 1 மாசத்துல படிச்சா கூட உங்க பையன் பாஸ் பண்ணிட முடியும், சொல்லி புரிய வைங்க என்று சம்மதித்தார். அப்போது அவருக்கு புரியவில்லை. உயிரை கொன்றாலும் உணர்வை அழிக்க முடியாது, பழக்கத்தை மாற்றினாலும் சுபாவத்தை விட முடியாது என்று. மகனின் உதிரத்தில் ஓவியம் ஒரு உணர்வாய் அவனது சுபாவம் போல் ஒன்றாய் கலந்திருந்தது. அதை ஆராதித்து பாராட்டாவிட்டாலும் அதற்கான முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காவிட்டாலும் முட்டுக்கட்டை போட்டது அவனை பின்னில் இப்படி ஒரு முடிவை எடுக்க வைக்கும் என்று யோசிக்காமல் விட்டுவிட்டார். அன்பாய் புரிய வைத்து படிப்பும் முக்கியம் என்று சொல்லிக் கொடுக்காமல் தனது அடக்குமுறையை அவனிடம் உபயோகித்து விட்டார். ஆத்திரத்துடன் வீட்டுக்கு வந்தவர் மகனின் வரவுக்காய் காத்திருந்தார். இது எதையும் அறியாமல் பள்ளியில் இருந்து வந்த தேவ், மா பசிக்குதுமா, சாப்பிட எடுத்து வைங்க என்று குரல் கொடுத்து கொண்டே உடை மாற்ற சென்றான். வரும்போதே பசின்னு கத்திட்டு வர, மதியம் கொண்டு போன சாப்பாட்டை வேற யாருக்கும் கொடுக்கறியா என்ன என்றபடி தட்டில் சாதத்துடன் குழம்பு ஊற்றினார் அன்னை. உடை மாற்றி கை கால் அலம்பி நெற்றியில் ஒரு பட்டையை போட்டுக்கொண்டு பசியோடு அமர்ந்தவன் வேகமாய் ஒரு உருளையை எடுத்து வாய்க்கு கொண்டு செல்ல, பின்னில் இருந்து முதுகில் யாரோ காலால் எத்த குப்புற விழுந்ததில் சாப்பாட்டு தட்டு சிதறியது.
மகனுக்கு தண்ணீர் எடுக்க சென்ற ஆருத்ரா சத்தம் கேட்டு ஓடி வர ருத்ரமூர்த்தியாய் பெரும் சினத்துடன் நின்று கொண்டிருந்தார் அவரது கணவர் ராம்கிருஷ்ணா. சற்று தள்ளி விளையாடி கொண்டிருந்த தேவின் தம்பி நரேன் பயத்துடன் அவர்களை பார்த்து கொண்டிருக்க கண்ணில் கண்ணீரும் வாயில் சாதமும் முன்னில் சிதறிய சோறுமாய் பயத்துடன் தந்தையை ஏறிட்டான் தேவ்கிருஷ்ணா. என்னங்க, என்னாச்சு? ஓடி வந்து மகனை எழுப்ப போன மனைவியை தள்ளிவிட்டு மகனை தரதரவென்று இழுத்து சென்றவர் கையில் இருந்த சாட்டையை எடுத்து விளாச தொடங்க, அப்பா வலிக்குதுப்பா, அடிக்காதீங்கப்பா என்று கதறத் தொடங்கினான். கண்ணீருடன் நின்ற ஆருத்ரா, ஐயோ என்னாச்சுங்க, எதுக்கு இப்படி பிள்ளைய அடிக்கிறீங்க, விடுங்க என்று நடுவில் வர அவரை தள்ளிவிட்டு மாட்டை போல் மகனை வெறியோடு அடித்து கொண்டிருக்க பயந்து கதறினார். ஐயோ அவனை விடுங்க, என்னடா தேவ் பண்ண, என் பிள்ளைய கொன்னுடாதீங்க என்று கணவனின் காலை பிடித்து கதற மனைவியை உதறியவர், ஓவியமா வரைகிற, நான் அத்தனை தடவை சொல்லியும் நீ கேட்க மாட்டல, உனக்காக ஸ்கூல்ல கண்ட பொம்பளைங்க கிட்ட என்ன கெஞ்ச வைப்பியா, அப்படி என்ன உனக்கு வரைஞ்சே ஆகணும்னு வெறி சொல்லிக்கொண்டே மீண்டும் அடிக்க தொடங்க அலறி கொண்டிருந்தவன் ஒரு ஸ்டேஜில் மரத்து போய் அமைதியாய் வாங்கி கொண்டான். என்னடா முறைக்கிற, நான் இவ்வளோ சொல்றேன், இனி வரைய மாட்டேன்னு ஒரு வார்த்தை வாயில வருதா என்றவர் அவன் முகத்தில் அறைய கதறிக்கொண்டே நடுவில் புகுந்தார் ஆருத்ரா. போதுங்க அவன் அடிச்சது, மாட்டை போல அடிக்கவா என் பிள்ளைய பார்த்து பார்த்து வளர்க்குறேன், இங்க பாருடி பையன்னு உருகிறியன்னு கடைசி தடவையா சொல்றேன், கொஞ்சம் கூட பெத்தவங்க சொல் பேச்சு கேட்காம என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்க, படிக்காம எப்ப பார்த்தாலும் எதையாச்சும் கிறுக்கிட்டே தெரியறான், இனி செய்யாதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். டேய், இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீ எதையும் வரையக்கூடாது, இது உன் அம்மா மேல சத்தியம், அவ மேல உண்மையான அன்பு இருந்தா படிச்சு பாஸ் ஆகி காட்டு, இத மீறி படம் வரைஞ்சு ஃபெயில் மட்டும் ஆகிட்ட உன்னோட அவளையும் சேர்த்து தலைமொழிகிருவேன் என்றவர் உரிமை கொண்டே கையில் இருந்த சாட்டையை எரிந்து விட்டு வெளியே கிளம்பினார். உடம்பெல்லாம் இப்படி புண்ணாக்கி வச்சிருக்காரே இந்த மனுஷன், அவர்தான் அந்த கருமத்தை வரைய வேண்டாம்னு சொல்றார்ல, கேட்டு தொலைய வேண்டியது தானே, நீயும் ஏண்டா இப்படி பண்ற? அழுது கொண்டே மகனை அணைத்து கண்ணீர் விட்ட அன்னைக்கு பதில் ஏதும் சொல்லாமல் எங்கோ வெறித்து கொண்டிருந்தான் தேவ். வருவதை விட்டு பறப்பதை பிடி என்றால் முளைத்திடுமோ சிறகும், எத்தனை தடுத்தாலும் மூடி வைத்து காத்தாலும் முளைத்திடாதோ சிறு விதையும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல பிரம்மனின் தூரிகை கதையோட அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எவ்ரி வீக் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே மதியம் 2:30க்கு ஸ்ட்ரீம் ஆக போகுது. எல்லா எபிசோட்ஸையும் கேட்டு என்ஜாய் பண்ண ரெடியா இருங்க. டியூஸ்டே அடுத்த பதிவோடு உங்களை சந்திக்க காத்திருக்கும் நான் ஆர்ஜே ரதி.